Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. எங்க மில்லுல ஒரு அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கு இங்கதான் வீடு. அதான் அவங்கள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இப்ப மில்லுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த ஏரியா தான். அப்போ நான் தேடுறவங்களோட போட்டோவை காட்டுறேன். அவங்கள மட்டும் தெரியுதான்னு பாரு. ஏய், நானே இந்த ஏரியாவுக்கு புதுசு. எனக்கு எப்படி தெரியும்? இல்லடி, நீ வர வழியில அவங்க எதிரில கூட வந்திருக்கலாம்ல. அதனாலதான் பார்த்து சொல்ல. ஒரு நிமிஷம். இவங்கதான். பாத்திருக்கியா? என்னடி இது? ஒண்ணுமே காணோம். காணுமா? ஐயோ, போன் ஹேங் ஆயிடுச்சுடி. ஒரு நிமிஷம். ஹலோ, அதான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னனே. அப்புறம் என்ன? சரி, கிளைண்ட்டை உட்கார வைங்க. நான் வந்து சைன் பண்ணி தரேன். ஓகே. அஞ்சலி, நான் அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்க்கு போகணும். ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் பண்ணிவிட்டு மில்லுக்கு வா. என்கிட்ட ஒரு நம்பர் இல்லையே. சரி, உன் நம்பர் சொல்ல, நான் ரிங் பண்ணுறேன். 82125. சரி அஞ்சலி, வரேன். பாய். சரி, பாய்டி. சரி, ஓகே. ஓகே, பாய். வா. பாய். பாய். பூஜை போனதுக்கு அப்புறம் போன் ஓபன் ஆகுது. வீட்ல காய்கறி கம்மியா இருந்துச்சு. அத்தைங்க வாங்கியிருப்பாங்களா இல்லையா? ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். ஐயோ, இலக்கியா ஃபோன் பண்றா. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாளோ? இலக்கியா, சொல்லு இலக்கியா. அத்தை, நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு காய்கறி வேணுமா? சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி. தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், கோசு, முள்ளங்கி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மல்லித்தலை, புதினா. அத்தை அத்தை அத்தை, இருங்க ஒரு நிமிஷம். நான் நம்ம வீட்டுக்கு தான் காய்கறி கேட்டேன். நீங்க என்ன ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க? காய்கறி எல்லாம் தீந்து போச்சு இலக்கியா, அதான் சொன்னேன். அம்மா, நீங்க வீட்ல தானே இருக்கீங்க? ஏன் கேக்குற? இல்ல, இப்படி மூச்சு வாங்கிட்டே பேசுறீங்களே, அதான் கேட்டேன். அது காஃபி பொடி வாங்க கடைக்கு போயிருந்தேன். அதான் இலக்கியா. காஃபி பொடியா? நேத்து தானே அத்தை வாங்கணும். ஆமால, அது காஃபி பொடியில மல்லி பொடி. சரி சரி, நீ காய்கறி வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் வச்சிடுறேன். அத்தையே இவ்ளோ பரபரப்பா பேசுறாங்க தெரியல. இவங்க போட்டோவை காட்டி யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அப்படி எங்க தான் இருப்பாங்க ரெண்டு பேரும்? நடந்து நடந்து கால் வலி வந்ததுதான் மிச்சம். நீ இங்கதான் இருக்கியா? எப்படியோ ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். Thank God. அப்ப நீ இந்த ஏரியாவில் தான் இருக்க. அது போதும்டி எனக்கு. உன்னை ஃபாலோ பண்ணி உன் வீட்டை கண்டுபிடிச்சு உன் மூலமா கௌதம் கிட்ட கையெழுத்த வாங்குறேன். எவ்வளவு ஆச்சு? 150 ரூபா ஆச்சுமா. இந்தாங்க. மீதி இந்தாங்க.
ஃபோன் பண்ணிட்டு இருக்க? எங்கடி இருக்க? இலக்கியாவை தேடி போனியே, என்னாச்சு? மா, இலக்கியாவை கண்டுபிடிச்சிட்டமா. என்னடி சொல்ற? அவ எங்க இருக்கா? அத தெரிஞ்சுக்க தான் இலக்கியா பின்னாடியே போயிட்டு இருக்கேன். அவ காய்கறி வாங்கிட்டு போறத பார்த்தா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல தான் அவ வீடு இருக்கு போல இருக்கு. எப்படியாவது வீட்டை கண்டுபிடிச்சு அவகிட்ட தந்திரமா பேசி சம்மதிக்க வச்சு கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுடி. அப்பதாண்டி நம்ம பைரவிய ஓரங்கட்டி உட்கார வைக்க முடியும். இல்லனா உன் புருஷனை அவ காலடியிலே உட்கார வச்சிருவா. அம்மா, இலக்கிய என்ன கண்டுபிடிச்சிட்டா காரியம் கிட்டுரும். நீ இப்ப போன் வை, நான் அப்புறம் கால் பண்றேன். ஐயோ, இலக்கிய எந்த பக்கம் போயிருப்பா? இங்க தானே போயிட்டு இருந்தா. எங்க போயிருப்பா? ச்சே. என்னடி என்ன ஃபாலோ பண்றியா? ஓ, அத்தை கிட்ட கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டும் காரியம் நடக்காததால இப்ப எங்களோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்து எம்வாக் மாலோட டாக்குமெண்ட்ஸ்ல கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்குறது தானே உன் பிளானு? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அதான் ஃபோர்ஜரி பண்ணி சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு எங்களை இப்படி வெளியே துரத்திட்டியே. அப்புறம் எதுக்கு ப்ராஜெக்ட், காசு, பணம்னு இப்படி நாயா பெய்ய அலையிற? நான் ஒன்னும் அடுத்தவங்க காசுக்காகலாம் அலையல. எம்வாக் மால் ப்ராஜெக்ட் முறைப்படி எங்களுக்கு வர வேண்டியது. அதுல உங்க புருஷன் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க. அத அத்தை தான் புரிஞ்சுக்கல. அதான் உன்னை தேடி வந்தேன். எங்க பாரு, ஒழுக்கமா உன் புருஷன் கிட்ட சொல்லி டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டா. அப்படியே அரஞ்சனா பாத்துக்கோ. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கௌதம ஏமாத்தி நடு தெருவுல நிக்க வச்சுட்டு இப்ப அவர்கிட்டயே கையெழுத்து வாங்க வருவ. ஏய், நீ நினைக்கிறது என்னைக்குமே நிறைவேறாது. மரியாதையா ஓடி போயிடு. முட்டாள் மாதிரி பேசாத. கௌதம் சைன் பண்ணலனா ப்ராஜெக்ட் SSKவுக்கே போயிடும். நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த இப்படி தடுக்க பாக்குறியே, உனக்கு இது நியாயமா? என்னது நம்ம குடும்பமா? இப்போதான் நாங்கெல்லாம் உங்க குடும்பம்னு உனக்கு தெரியுதா? எங்களை அன்னைக்கு வெறும் கையோட வீட்டை விட்டு துரத்துனியே, அப்போ தெரியலையா? எங்களை பார்த்து ரோடா போய் கையேந்துங்கன்னு சொல்லி திமிரா சொல்லிட்டு இப்போ கௌதம் கிட்ட வந்து கையெழுத்துக்காக கையேந்த வந்திருக்கியா? சி, நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? கையெழுத்தும் கிடைக்காது, உனக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. மரியாதையா வந்த வழிய பார்த்துட்டு ஓடி போயிடு. ஏய், எங்க பிடி உங்ககிட்ட சிக்கிருச்சுன்னு ரொம்ப ஆடாத. எங்களுக்கு எம்வாக் மால் ப்ராஜெக்ட் கிடைச்சே ஆகணும். உன் புருஷன் கிட்ட கையெழுத்த வாங்காம விட மாட்டேன். நீ கௌதம சைன் போட சொல்றியா இல்லையா? நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ திமிரா பேசிட்டே இருக்க. உனக்கெல்லாம் ஓ வழியில சொன்னாதானே புரியும். இரு. என்ன பண்ற? ஓடிடு, இல்லன்னா மண்டை பொளந்துருவேன். போடு போடு போடு. சொன்னேன். போடி. நான் ஓடிறேன். அம்மா, நல்ல வேலை தப்பிச்சு. இவனா அதை விட மோசமானவளா இருக்கா? ரோடு கூட பக்கமா கல்லால அடிக்க பாக்குறாளே. இருக்கட்டும், அவளோட திமிர உடக்குறேன். எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப இலக்கியோட நிம்மதியை நான் கெடுக்கிறேன். இந்த ரேவதி எங்க போனா? ஏய் ஏய், நில்லு நில்லு, எங்க போன? அது இது என்ன தலையில கட்டு? அது ஜானகி, என்னாச்சுன்னு சொல்லு. பதட்டமா இருக்கு. தலையில எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ, அது வந்து இங்க பாரு, எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டியா? கீழே விழுந்துட்டியா? சீக்கிரம் சொல்லு ஜானகி. பொறுமை. ஒண்ணும் இல்ல, நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். ஆமா. பார்த்து போக மாட்டியா? ஐயோ, நான் பார்த்து தான் போனேன் ரேவதி. சோப் கீழே விழுந்திருந்ததா, அதை நான் பார்க்கல. கால் வச்சனா அப்படியே வழுக்கி விட்டுருச்சு. சோப்பா? அது எப்படி கீழே விழுந்துச்சு? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் ஏய் ஏய், வா, ஏன் இங்க வா. அத நான் எடுத்து மேல வச்சிட்டேன். அதெல்லாம் ஓகே. இப்போ அதெல்லாம் நடந்து போச்சு. அத பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்?
அத்தை ஐயோ என்னத்த இது தலையில கட்டு போட்டிருக்கு என்ன ஆச்சு? ஐயோ பயப்படாத இலக்கியா. நானும் இப்பதான் ஜானகி கிட்ட கேட்டேன். பாத்ரூம்ல இருக்க சோப்பு மேல தெரியாம காலை வச்சு ஜானகி கீழே விழுந்திருக்கா. அதான் அடிபட்டிருக்கு. ஆமா. அத்தை கவனமா இருக்க மாட்டீங்களா அத்தை? அம்மா ரொம்ப அடியா? இல்ல லேசா தான் அடிபட்டிருக்கு, ஒண்ணும் இல்ல. அதான் டாக்டர் வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிடலுக்கு எப்படி போனீங்க? அதான் பூஜா. பூஜாவா? அதான் இங்க பக்கத்துலயே தெருவுல பூஜா ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, அங்க போனேன்னு தான் சொல்ல வந்தேன். அங்கதான் டாக்டர் சொன்னாங்க. அது இருக்கட்டும், அத்தைக்கு அடிபட்டப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க? அது நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கா? காலையில சஷ்டின்னு போனேன், இப்ப வா திரும்பி வர. அவ்வளவு நேரம் என்ன பண்ண? அது சஷ்டியை முடிச்சிட்டு செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. உங்களை யாரு அவ்வளவு தூரம் போக சொன்னது? உங்க 2 பேருக்குமே உடம்புல பிரச்சனை இருக்கு, ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்க தூரத்துல இருக்கிற கோவிலுக்கு போறீங்க. நீங்க தலையில அடிபட்டு கட்டு போடுற அளவுக்கு அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்க. 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நீங்க வீட்ல சேஃபா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நானும் கௌதமும் வேலைக்கு போறோம். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? என்ன இலக்கியா, இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்காவது தெரியுமா என்ன? அதே மாதிரி இப்படி நடக்குமோன்னு பயந்துகிட்டு வீட்லயே எங்கேயோ அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்க முடியுமா சொல்லு? நான் சொல்றது கரெக்ட் தானே ரேவதி? ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். செய்யற தப்புக்கு 2 பேரும் கூட்டணி வரையா? இன்னைக்கு வேற அங்க மில்லுல அங்க ஸ்கூல்ல ஒரு அம்மாக்கு அடிபட்டு உயிர் பொழைச்சாங்க. அத பார்த்ததுமே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் நான் சொல்றதையும் கேளுங்க. ஏற்கனவே உங்க 2 பேர் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதானே சொல்ல வர? இப்படியே எப்ப பார்த்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லியே நாங்க பேஷண்ட் ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு என்ன? ஆமா, உனக்கு ஸ்கூல் 4 மணிக்கு தானே விடும். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அது வந்து பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததா, அது லேட். ஓ, அதுக்கப்புறம் லேட்டுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. என்ன காரணம்? அந்த அஞ்சலி இருக்கால, அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. அடி பாவி! அஞ்சலியா? அவ எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணா? வேற எதுக்கு? எம்வாக் மால் ப்ராஜெக்ட் அவளுக்கு கிடைக்கிறதுக்காக கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கி தர முடியாதுன்னு ஜானகி அத்தை திட்டி அனுப்பிட்டாங்கல்ல, அதான். அடுத்து என்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கா. இந்த அஞ்சலி அடங்கவே மாட்டா போல இருக்கு. ஆமா, நீ ஒண்ணு அவகிட்ட சம்மதம் சொல்லல? அது எப்படி அத்தை சொல்லுவேன்? முடியாது போடின்னு அடிக்காத குறைய அவளை துரத்தி விட்டுட்டேன். கரெக்டா சொன்ன. ஏன் நீ அடிக்கல? அவ கன்னத்துல 2 அறை விட்டு போடின்னு சொல்லிருக்கணும். காரியம் நடக்கணும்னா அவ என்ன வேணாலும் அதுக்காக செய்வா. விடுங்க அத்தை, நான் போடல. இனிமே அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். சரிம்மா. ஷாக் அடிச்சு விழுந்து காயமானத போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். நல்ல வேளை கோயில் பிரசாதம் எங்கன்னு என்கிட்ட கேட்கல. கேட்டிருந்தா நல்லா சிக்கிருப்பேன். இதே மாதிரி தினம் என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. டேய் பார்த்திபா, நில்லடா. எங்க கிளம்பிட்ட? என்ன கையில பேகு? டூர் போறியா? டூர் போகல, ஊரை விட்டே போறேன். என்னடா சொல்ற? நீ என்ன சொல்லி என்ன இங்க கூட்டு வந்த? நம்ம உறவு முறை விட்டு போயிடக்கூடாது. பூஜா உனக்குன்னு பிறந்தவ. உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த காட்டன் மில்லுக்கே ஓனர் ஆக்குறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நீங்க சொன்னதை நம்பி பூஜாவை எனக்கு கட்டி வைப்பீங்கன்னு நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்ததான் மிச்சம். நீயும் அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. பூஜா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அப்புறம் நான் எங்க இருக்கணும்? நான் போறேன். டேய் நில்லடா. எதுக்கு அவசரப்படுற? நீ ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்கும். எப்ப நடக்கிறது? நீயும் அமைதியா இருக்க. சரி, நானா போய் பூஜா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்க பார்த்தா அவ என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறா. சரி, வீட்டுலதான் இப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு போனா அங்க இதை விட மோசமா என் மரியாதை காத்துல பறக்குது. மில்லுல என்ன பிரச்சனை? உன்னை யார் என்ன சொன்னா? வேற யாரு? அந்த மேனேஜர் சுந்தரமூர்த்தி தான். மில்ல பாத்துக்கன்னு உன் புருஷன் சொல்லிட்டு அதிகாரத்தை ஃபுல்லா அந்த ஆள் கிட்ட கொடுத்துட்டாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க எனக்கு என்ன வேலை? இன்னைக்கு அந்த மேனேஜர் அத்தனை லேபர்ஸ் முன்னாடியும் என்ன திட்டி அசிங்கப்படுத்திட்டாரு.
எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? ஏன் இப்படி செஞ்சாரு? உன்னை எதுக்கு திட்டணும் அவரு? என் தம்பி ஏதாவது சொன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ இப்படி சொல்லிட்டே சும்மாவே இரு. கடைசியில ஏமாற போறது நான் தான். அக்கா, ஒண்ணு பூஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வை, இல்லனா நான் போறேன். டேய், என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. 2 பேரும் பேசுற சத்தம் வாசலுக்கு கேக்குது. கேட்டா ஒண்ணு இல்லைங்கிறீங்க. பின்ன என்னடி? நேத்து மேனேஜர் தேவையில்லாம பார்த்திபனை திட்டாராமே. பாவம் பார்த்திப ரொம்ப வருத்தப்பட்டான் தெரியுமா? நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? தப்பு இவரு மேல இருக்கும்போது நான் எதுக்கு அவரை கேட்கணும்? அவராவது திட்டினாரு. நான் இருந்தா அதே இடத்துல வேலையை விட்டு தூக்கியிருப்பேன். ஏய், மரியாதையா பேசணும். வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு என் தம்பி என்னடி தப்பு பண்ணா? இவரு கேர்லெஸ்ஸா இருந்ததால மில்லுல ஒரு அம்மாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. ஏதோ நல்ல நேரம் அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த அம்மா உயிர் போயிருந்தா இவரு கொடுப்பாரா? அதுக்காக ஸ்விட்ச் பாக்ஸை செக் பண்ண நான் என்ன எலக்ட்ரீஷியனா? பாத்தியாம்மா எவ்வளவு பொறுப்பு இல்லாம பேசுறாருன்னு? இதுக்காக தான் மேனேஜர் அங்கிள் இவரை திட்டிருக்காரு. அம்மா, இனிமேலாவது உன் தம்பிய பொறுப்பா இருக்க சொல்லு. பாத்தியா உன் பொண்ணு திமிர? அவளை கட்டிக்க போறவன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எப்படி முகத்தை காட்டிட்டு போறா பாரு. விடுறா, பூஜை குணம் உனக்கு தெரியும்ல. இத பாரு, நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போக சொல்றது அவ குணத்தையா இல்ல அவளையவா? டேய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அக்கா, வர வர பூஜா போற போக்கு சரியில்லை. நீ சொல்றத நம்பிதான் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில என் பொண்ணுக்கு விருப்பம்ல, அவ வேற யாரையும் லவ் பண்றா, நீ அவளை மறந்துருக்கிறன்னு ஏதாவது சொன்ன அப்புறம் நான் மிருகமா மாறிடுவேன். டேய், என்னடா பேச்சு பேசுற? இந்த பாரு, அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. பூஜா உனக்கு தான். இந்த பாரு, பேக் எடுத்துக்கிட்டு உள்ள போ. போ சொல்றேன்ல, போடா. ம், 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கடவுளே, அதுக்கு நீதான் அருள் புரியணும். ரேவதி இந்த கோயிலுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை கரெக்டா வந்துருவாளே. ஆனா இன்னைக்கு ஏன் இன்னும் காணோம்? வந்துட்டா. டிராமாவை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அம்மா வாங்க ஐயா, வாங்க ஐயா. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. யார் பேருக்கு அர்ச்சனை? வேற யார் பேருக்கு? நான் தாலி கட்டாத பொண்டாட்டி என் ரேவதி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். பேரு ராசி சொல்லுங்க. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இவருக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ஏமாத்துறதுக்காக எத்தனை கோயிலுக்கு உன்னை கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணி பணத்தை தொலைச்சிருப்பேன். கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என்ன இவ்வளோ கேவலமான மனுஷனா படைச்சேன்? ரேவதி பாவம், அப்பாவி. அவளுக்கு போய் என்ன துரோகம் பண்ண வச்சிட்டியே. என்னால அவ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா? நான் பண்ண தப்புக்கு தண்டனையா? எனக்கு நோய் வந்தது நியாயம்தான். ஆனா என் ரேவதி என்ன தப்பு செஞ்சா? அவ வாழ்க்கை இப்படி அநியாயமா சீரழிஞ்சு போச்சே. இனிமேலாவது ரேவதியும் என் பிள்ளையும் நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஜமில்லா இடந்தரும் நல்லன எல்லாம் தரும் நண்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராம கிடைக்கங்கள். வாழ்க நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லது. சந்தோஷமா இருக்கணும். இந்தாங்கய்யா. ரேவதி, நீ எப்பமா வந்த? கடவுளே, உன் கருணையே கருணம்மா. உன்கிட்ட வேண்டுன உடனே என் ரேவதி என் கண்ணில் காட்டிட்டியே. நன்றிம்மா, நன்றி.
ரேவதி நல்லா இருக்கியா? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அப்புறம் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? உனக்கு கல்யாணம் ஆசை காட்டி நீயே உன் பிள்ளைய வெளியே கொண்டு வர மாதிரி செய்வேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல காலி பண்றேன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.